ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்துட்டு நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு வரப்போகிற சீரியஸில் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம நினச்சது வந்து 2 நிமிஷத்தில் நடக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 2 நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச விஷயத்த வந்துட்டு அடைய முடியும் அப்படிங்கிறது தான். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ரொம்ப ஈஸியான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா டெக்னிக்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற டெக்னிக்கை வந்துட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான டெக்னிக்கையுமே வந்து எல்லா விதமான இதுக்குமே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணுமா, அந்த விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணுமான்லாம் இல்லை. எந்த விஷயத்துக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையோட எல்லா தேவைகளுக்குமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரே ரெக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிற டெக்னிக்கை வந்துட்டு 2 நிமிஷம் மட்டும் பயன்படுத்தினா போதும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். இது வந்துட்டு உங்களுக்கு பேப்பரோ பென்னோலாம் எதுவுமே தேவையில்லை. அது மாதிரி உங்கள் டைமிங் வந்துட்டு முக்கியம் இல்லை. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் தான் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஒரே டைம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து எந்த டைமில் வேணால் சொல்லிக்கலாம். காலையில் நேரம், நைட் நேரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் வந்துட்டு ரொம்ப உகந்த நேரம் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த நேரமும், இரவு நேரமும், நீங்கள் தூங்க போகிற நேரமும், அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்ச நேரமும், இதெல்லாம் வந்துட்டு அந்த டைமில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவான ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா பதியும். அதனால் மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலும் இதையும் வந்துட்டு சேர்த்தே பயன்படுத்திக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு, அதாவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, எடுத்தோன்னே பெரிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் மேஜிக் இல்லைல்ல. இப்போ வந்து எப்படின்னா, நம்ம மைண்ட் நம்பிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும். இதுதான் வந்துட்டு உண்மை. ஆனால் வந்துட்டு அதை நம்ப முடியாது அப்படின்லாம் இருக்கவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஆகட்டும், ஒரு எங்கேயாவது வெளியில் போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகேவா? சின்ன சின்ன விஷயத்துக்கு பிகினர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ட்ரை பண்ணால் போதும். அப்போது அதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்துட்டு வச்சுக்கலாம். அந்த நம்பிக்கை வந்துட்டு கண்டிப்பாக நடத்தி வைக்கும். அதுதான் வந்துட்டு எப்பயுமே நடக்கும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளுமே கிடையாது. இது பெரிய விஷயம், இது வந்து சின்ன விஷயம் அப்படின்லாம் வந்து எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த செகண்டே கொடுக்கறது தான். நம்ம மைண்டு நம்பிருச்சு அப்படின்னா நம்ம எந்த நிலையில் வேணாலும் போய் உட்காரலாம். இதுதான் வந்துட்டு பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு லா, அதாவது விதி. ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு சரி, இந்த டெக்னிக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியாக ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் ரொம்ப படபடப்பாக பயத்தில் வந்துட்டு நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தில் பண்ணிங்கன்னா எதுவுமே வந்துட்டு நடக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை வந்து பதிய வைக்கிறதுக்கான மெத்தட். ஸோ வந்து நீங்கள் அமைதியாக இருக்க பட்சத்தில் தான் அது வந்து வேலை செய்யும். அதனால் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்கணும். ஸோ உங்களுடைய மனசு அமைதியானதுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை வந்துட்டு நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா
உங்களுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்கள் மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தோஷ உணர்வு, உங்களோட மைண்ட் எப்படி ஃபீல் பண்ணும், அந்த ஃபீலிங்கை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய உதடுகளில் ஒரு புன்னகை ஏற்படும். ஒரு சந்தோஷமான நிலை வந்து வரும். உங்களோட முகமே வந்துட்டு நல்லா க்ளோ ஆகிடும். நல்லா பிரைட்டாக தெரியும். அந்த ஃபீலிங்கை வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்துட்டு 2 நிமிஷம் தான் இந்த டெக்னிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த சொல்கிற நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் திருப்ப திருப்ப வந்துட்டு ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருக்கணும். சாதாரண நம்பர் இல்லை, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான புனிதமான நம்பர். மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு அற்புதமான நம்பர் 786 786 786. ஒரு 2 நிமிஷம் இதை சொன்னாலே போதும். அதாவது நீங்கள் விரும்பிய விஷயத்தை அடைஞ்சிட்டா நீங்கள் எந்த ஃபீலிங்கில் இருப்பீங்களோ அதை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன அலாரம் நீங்கள் ஃபோனில் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிடங்களுக்கு. அதுக்கு பிறகு வந்துட்டு அதை வந்து உங்களுக்கு நடந்துருச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து அந்த இதை கொண்டு வந்துட்டு 786 786ன்னு சொல்லிட்டு 2 நிமிஷம்தான். கரெக்டாக 2 மினிட்ஸ் சொல்லணும். மேலே 2 செகண்டோ 3 செகண்டோ ஆயிடுச்சுனாவோ அந்த மாதிரிலாம் ஆனாலும் தவறு கிடையாது. ஆனால் வந்துட்டு 2 நிமிஷம் கண்டிப்பாக சொல்லணும். அது வந்துட்டு அதனால தான் வந்து 2 மினிட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்கிறோம். 2 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும். எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் 10 தடவை சொல்கிறீங்க, இல்லை 5 தடவை சொல்கிறீங்க, இல்லை 100 தடவை சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கணக்கில்லை. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ மெதுவாக கூட அதை சொல்லிகிட்ருக்கலாம். 10 முறை சொன்னாலும் நல்லா உணர்ந்து சொல்லணும். இவ்வளோ தடவை சொல்லணும், அவ்வளோ தடவை சொல்லணும்லாம் இல்லை. ஆனால் அதில் உங்கள் உணர்வு தான் முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவான மைண்டில் வந்து சொல்லணும். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு வந்துட்டு அர்த்தம் இருக்குது. அது வந்துட்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். இது வந்துட்டு அதிர்வலைகள், நீங்கள் பேசுகிற அதிர்வலைகளை உருவாக்குறது வந்துட்டு 8786 இதில் வந்துட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் 7 நாட்களுக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தினாலே அதுவே போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் அது வந்து நீங்கள் 7 நாளுக்கு பயன்படுத்துங்க ஒரே கோரிக்கைக்காக. அது நிறைவேறினதுக்கு பிறகு நீங்கள் வந்து அடுத்த கோரிக்கைக்கு போங்க. ஸோ ஒரு 2-3 முறை நீங்கள் 7 நாட்களுக்கு பயன்படுத்துங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பெரிய பெரிய விஷயத்துக்கும் வந்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா. ஸோ சரி, ஓகே, இவ்வளோ தான். இதை வந்து சொன்னதுக்கப்புறம் அசால்ட்டாக விட்டுட்டு போகாமல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.